ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸோ இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனல். ஸோ என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா, ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் வேணால் இப்போ நம்மளோட யூடியூப் சேனலில் சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் புதுசாக வீடியோ வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஊற்றுறேன். அப்படி இல்லைனா நம்மளோட சேனல் பயோவில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஸோ இதோட பிடிஎஃப்பும் அங்கே இருக்குது. ஸோ இதை தவிர்த்து 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், நீங்கள் பயாலஜி குரூப்பாக இருக்கட்டும், ஸோ எந்த குரூப்பாக நீங்கள் இருந்துக்கோங்க, ஓகேவா. ஸோ எல்லா குரூப்புக்கான ஸ்டூடெண்ட்ஸுக்கான பப்ளிக் எக்ஸாம் 2025 டு 2026க்கான பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கான 100% வந்து கன்ஃபார்ம்டு வரக்கூடிய கம்பல்சரி அட்டன் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் கொஷின்ஸ் பிடிஎஃபாக போட்டு நான் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயுமே நான் சொல்கிறது தான், வாட்ஸ்அப் சேனல் தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிவிட்டு தான் வீடியோவே போடுவேன். ஸோ தயவுசெய்து வாட்ஸ்அப் சேனலில் போய் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதாவது வேணால் இப்போ வேணால் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேணால் இந்த மந்தில் ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னிலிருந்து நம்ம ஒரு 13 டேஸ் இருக்குது பப்ளிக் எக்ஸாம் வர்றதுக்கு. ஸோ அந்த டேஸில் நம்ம கரெக்டாக இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பித்தா கூட கம்பல்சரி நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் தயவுசெய்து நான் சொல்கிற ஸ்டடி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் மறுபடியும் ரிட்டன் கம்பேக் கொடுப்பேன். ஸோ ஓகேவா. ஸோ போன வருஷத்தோடு இந்த வருஷம் அதை விட டபுள் மடங்கு வந்தோன்னா நீங்கள் மார்க் எடுக்கிறதுக்கு ஈஸியான வழியோட நான் ரொம்ப அதாவது புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா, நான் எப்படி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் செட் பண்ணுறத நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோ ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர், அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாம், செகண்ட் மிட்டம் எக்ஸாம், தேர்ட் மிட்டம் அண்டு குவார்டர்லி எக்ஸாம், ஆஃப் இயர்லி எக்ஸாம் ரிவிஷன். ஸோ இந்தமாரி ஸ்கூலில் வைக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அதாவது கொஷின் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி, ஸோ அதில் ரிப்பீட்டடாக இருக்கிற கொஷின்ஸையும் அடுத்து ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர் அண்டு மாடல் பப்ளிக் கொஷின் பேப்பர், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் வேணும்னா சொல்லக்கூடிய அந்த கொஷின்ஸ் பேப்பரையும் ஃபுல்லி 3 ஸ்டெப்ஸாக வேணும்னா நான் கம்பைன் பண்ணி ஒரு செட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து 100% வருது. ஸோ தயவுசெய்து நான் இந்த வீடியோ நான் சொல்கிறது இது ஒரு முக்கியமான விஷயம்தான். ஸோ தயவுசெய்து என்னோடய யூடியூப் சேனலில் எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், ஸோ தயவுசெய்து அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படிங்க சார், வேறு எதுவும் படிக்க தேவையில்லை நான் சொல்லுவேன். ஏன்னா நான் உங்களுக்கு அதுலேயே வந்து கம்மியாக இருந்தாலும் அதுலேயே உங்களுக்கு ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிட்டு படிக்க சொல்லுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் 13 டேஸ் ஸ்டடி பிளானோட வந்துக்கிறோம். ஸோ February 14 டு February 26 வரைக்கும். ஸோ டைம் ஷெடியூல் வந்தோம்னா மார்னிங் 9 o'clock to 11:13 வரைக்கும் ஒரு இது, ஆஃப்டர்நூன்னா 2 o'clock to 4:13 வரைக்கும் ஒரு இது, ஈவினிங் 6 o'clock to 9 வரைக்கும். ஸோ டே 1ல் வந்து மார்னிங் வந்து மேக்ஸ் பார்க்குறீங்க, ஆஃப்டர்நூன் தமிழ், ஈவினிங் கெமிஸ்ட்ரி. டே 2ல் மார்னிங் ஃபிசிக்ஸு, ஆஃப்டர்நூன் இங்கிலீஷு, ஈவினிங் பாட்டனி அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸு. டே 3ல் மார்னிங் கெமிஸ்ட்ரி, ஆஃப்டர்நூன் ஜுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஈவினிங் மேக்ஸு. டே 4ல் மார்னிங் ஃபிசிக்ஸு, ஆஃப்டர்நூனில் மேக்ஸ் பார்க்குறீங்க, ஈவினிங்காக கெமிஸ்ட்ரி பாருங்கள். ஸோ சார், இப்போ கெமிஸ்ட்ரின்னு மட்டும் நீங்கள் சிம்பிளாக சொல்லிட்டீங்க. ஸோ அதில் எந்தெந்த அந்த சப்ஜெக்டில் எந்த கொஷின் படிக்கிறது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ டைரெக்டாக நான் வாட்ஸ்அப் சேனலில் பிடிஎஃப் ஷேர் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் இப்போ வந்து வேணால் போய் அதில் சொல்லியிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் படிங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். நான் நாளைக்கு வந்துன்னா சண்டேயில் வந்துன்னா ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுவேன், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ. ஆனால் பட் வந்து பிடிஎஃப் வந்து இன்றைக்கே நான் ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா இன்றைக்கி ஸ்டடி பிளான் இருக்குது. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் ஸோ நான் 70க்கு 70, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிசிக்ஸ்னால் 70க்கு 70. ஸோ அதிலே வந்துன்னா பப்ளிக் எக்ஸாம் கிட்ட நெருங்க நான் எப்படி ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுறது, எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, எப்படி வந்துன்னா மார்க் ஸ்கோர் பண்ணுறது, படிக்காமல் போனால் எப்படி மார்க் எடுக்கிறது, ஸோ எப்படி வந்துன்னா ஒரு எந்தளவுக்கு பாயிண்ட்ஸ் வேணால் ஃபுல் மார்க் வாங்க முடியும் 5 மார்க்ஸில் இதோட. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த நான் ஜஸ்ட் 25 கொஷின்ஸ் தான் கொடுப்பேன். அதுலேயும் நீங்கள் வந்துன்னா 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணுற மாரி நான் கொடுப்பேன். ஸோ அந்தமாரியும் நான் கொடுப்பேன். ஸோ டாப் 10, டாப் 20, டாப் 5 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமான நான் ரொம்ப
கிளியராக ரொம்ப அனலைஸ் பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறேன். ஸோ தயவுசெய்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஸோ ஏன்னா நீங்கள் ஒன்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது அவனை இந்த கொஷின்ஸை அவன் காதாண்ட போயிட்டு நீங்கள் படிக்க சொல்ல போகிறதில்ல. ஜஸ்ட்டு இந்த வீடியோ ரெஃபர் பண்ணுறான். ஸோ ஜஸ்ட்டு ப்ளீஸ் இதையாவது ஓரளவு பாருடா. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் படிடா. ஸோ அப்போ தான் கொஞ்சமாவது பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்கள் ஸ்லோ லேர்னர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டாப்பர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஸோ இந்த வீடியோ ஒரு டாப்பரே பார்த்தாலும் சரி, ஸோ தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன தான் ஒரு உங்களுடைய துரோகியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து நம்ம யூடியூப் சேனல் ஷேர் பண்ணி இதில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்து படிடா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஏன்னா நம்ம ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் அண்டு ப்ரீவியஸ் இயர் வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டூடெண்ட்ஸில் எந்தளவுக்கு கம்பேக் கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தயவுசெய்து பாருங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, நெக்ஸ்ட்டு டே 5ல் மார்னிங் தமிழ், ஆஃப்டர்நூன் பாட்டனி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஈவினிங் மேக்ஸ் பார்க்குறீங்க. டே 6ல் மார்னிங் ஜுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஆஃப்டர்நூன் இங்கிலீஷு, ஈவினிங் பிசிக்ஸு. டே 7ல் மார்னிங் கெமிஸ்ட்ரி, ஆஃப்டர்நூன் பிசிக்ஸு, ஈவினிங் மேக்ஸு. டே 8ல் மார்னிங் மேக்ஸு, ஆஃப்டர்நூன் கெமிஸ்ட்ரி, ஈவினிங் பிசிக்ஸு. டே 9 மார்னிங் தமிழ், ஆஃப்டர்நூன் பாட்டனி, அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஈவினிங் இங்கிலீஷு. டே 10ல் ஃபிசிக்ஸ் பார்க்குறீங்க மார்னிங்கில், ஆஃப்டர்நூன் கெமிஸ்ட்ரி, ஈவினிங் மேக்ஸு. டே 11ல் மார்னிங் மேக்ஸு, ஆஃப்டர்நூன் ஃபிசிக்ஸு, ஈவினிங் கெமிஸ்ட்ரி. டே 12ல் மார்னிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பார்த்துறீங்க, ஆஃப்டர்நூன் மேக்ஸ் பார்க்குறீங்க, ஈவினிங் ஜுவாலஜி அண்ட் பாட்டனி, கம்ப்யூட்டர் சயின்ஸு. டே 13 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு. ஸோ எல்லாமே ரிவிஷன் பண்ணுறீங்க. ஸோ இதை முடிச்சுட்டு நான் இன்னும் ஒரு 4 டேஸ் கன்ஃபார்ம் இருக்கிறது. அந்த 4 டேஸில் நீங்கள் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் படிக்கணுமோ இல்லை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறதா இருந்தாலும் ரிவைஸ் பண்ணிங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு 13 டேஸ் ஸ்டடி பிளான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பாருங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஆல் த பெஸ்ட். எல்லாம் எக்ஸாம் நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் 100% பாஸ் பண்ணி நீங்கள் எதிர்பார்த்த மார்க்கை விட அதிகமாகவே மார்க் பண்ணி நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட அதோட ஈஸியாகவும் கொஷின் பேப்பரு கேட்குற அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ தயவுசெய்து இது பண்ணுங்கள். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் புதுசாக இன்னும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட பிடிஎஃப்னா கமெண்ட்டில் பிடிஎஃப்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானே உங்களுக்கு டைரெக்டாக லிங்க் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டாட்டாஸ்.